ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அம்ச நிலையில் புத்திர பாக்கியம். குழந்தை பிறந்தவொடனே ஓடி போகணும்னு இருக்கிறான், குழந்தை பிறந்தவொடனே குபேரன் ஆகணும்னு இருக்கிறான். குழந்தை பிறந்தவொடனே ஓடி போனால் என்ன ஊரை விட்டு ஓடி போகணும் அர்த்தமா? வெளிநாடு கடல் கடந்து வாணிகம் செய்யணும் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குழந்தை பிறந்துருச்சு, அதை படிக்க வைக்கணும், அதுக்கு சொத்து சுகம் சேர்க்கணும்னு இல்லை, இந்த குழந்தையை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு தந்தை ஓடணும். இந்த குழந்தை பிறந்த நேரம் குழந்தைகிட்ட இருந்து வியாபாரம் பார்க்கக்கூடிய அமைப்பும் கொடுக்குறான். இதுக்கெல்லாம் ஜாதகம் ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த எண்ணம் அந்த தெய்வ கடாட்சகமே பணத்தை கொடுக்கும். இந்த புத்திர பாக்கியம் சொல்லக்கூடிய குழந்தை குரு முக்கியம். இப்போ ஜாதகத்தில் சுக்கிரன், குரு, இப்படி முதன்மை கிரகங்கள், இது போக சில கிரகங்கள்லாம் இருக்குது. கால அவகாசம் பின் வரும்போது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் கேட்ட பிரதானமான கேள்வி, இது முடிக்க நீங்கள் கொடுத்த விளக்கம், இனிமேல் மனைவியை நான் திரும்பி பார்க்குறேன், பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன், நான் எண்ணத்தை சுத்தம் பண்ணிக்கிறேங்கிறதுக்காக இந்த நிகழ்வு அது. சார் நான் இந்த பணம் எனக்கு இந்த பிரச்சனை செஞ்சால் எனக்கு பணம் வரணும். திருவண்ணாமலையில் சம்பந்த விநாயகர்னு இருக்கிறார். அந்த சம்பந்த விநாயகரை போய் நான் ஏற்கனவே ஒரு நிகழ்வில் அதை கொடுத்துருக்குறேன். அந்த சம்பந்த விநாயகர் சம்பந்தியை சமரசம் பண்ணுவதனால அவருக்கு சம்பந்த விநாயகர்னு அல்ல. ரெண்டு பேரும் சண்டைப்பட்ட வாட சமரசம் பண்ணுறதுக்காக ஒரு சம்பந்த விநாயகர்னு அல்ல. அது அந்த சம்பந்த விநாயகருக்கு வரலாறுகள், புராணங்கள், இதிகாசங்கள் 1000 இருக்குது. அவர் ஒரு அசுரனை கொன்றதாகவும் வந்ததாக இருக்குது. நிகழ்காலத்தில் அணிவித்ததை உங்கள் பொற்பாதம் போட்டு சமர்ப்பிக்கிறேன். ஒரு மாலை போட்டுட்டீங்க, ஒரு கடை ஓப்பன் பண்ணிட்டீங்க, அல்லது ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா சம்பந்த விநாயகர்கிட்ட மனமாற பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் செயல்படும் பொழுது மிக குறுகிய காலத்தில் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அரிய பெரிய தெய்வம் சம்பந்த விநாயகர்.